Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாள் பரிசுத்த ஆராதனை தேவனை ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் யாவரும் எழும்பி நின்று நாம் ஜெபம் பண்ணுவோமா. கடந்த 6 மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராயிருந்தார். அவர் நமக்கு போதுமானவராயிருந்தார். அவர் நமக்கு நன்மை செய்தார். இந்த நாளிலே நம் ஆயுஸ் நாள் ஒரு நாள் கூடுதலாக தந்து பரிசுத்த ஆராதனையிலே பங்கு பெற தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் அல்லவா. நமது ஆவி ஆத்தும சரீரத்தை ஒருமுகப்படுத்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதித்து தாங்க என்ன தேவனை நோக்கி எல்லாரும் பார்ப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் பரிசுத்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஆவியோடு உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ள கிருபை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மோட சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த நாள் பரிசுத்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. கடந்த 6 மாதங்களும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களை கண்மணி போல காத்து ஆண்டவரே இந்த 7வது மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மோட சமூகத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, எங்கள் ஆயுஷ் நாள்களை கூடுதலாக தந்து ஆண்டவரே நீர் எங்களோட வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து உம்மை துதிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, சங்கீத தியானத்தை ஆசீர்வதித்து தாங்க. வர்ஷிப் நேரத்தை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற நேரத்திலே தேவனே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, நாங்கள் இருக்கிற இடத்தை மறந்துவிட்டு உம்மோடு ஆண்டவரே நாங்கள் ஒன்றித்து ஆராதிக்கத்தக்கதாக பரிசுத்தாவின் வல்லமையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கத்தக்கதாக அபிஷேகத்தின் வல்லமையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற நேரத்திலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் முழுவதுமாக உணர வேண்டும். உம்முடைய தொடுதலிலே நாங்கள் உணர வேண்டும் ராஜா. தேவனே, இந்த இடத்திலே அப்பா ஆராதனை நேரத்திலே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், வியாதிஸ்தர்கள் குணமாகட்டும், மக்களோட தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆராதனையாக இருக்க தேவனே நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அறிவிப்பு வேலையை ஆசீர்வதித்து தாங்க. காணிக்க பகுதியை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. எங்கள் போதகரை நீர் பத்திரமாக மறுபடியும் எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்ததுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அவருக்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி, பலனுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னுமாக உம்முடைய ஆண்டவரே களத்திலே வல்லமையாக நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே எங்களுக்கு தேவையான மன்னாவே நீ பரத்தில் நின்று பகிர்ந்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தருடைய பரிசுத்த பந்திய நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்கள் ஒருவர் கூட அபாத்திரவான்களாக உம்முடைய பந்தியிலே கை வைக்காமல் எங்களை நாங்களே நிதானித்து அறிந்து உம்முடைய பந்தியிலே கை வைக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். புதிய ஆத்துமாக்களோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. காலை ஆராதனை மாலை ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. சிறுவர் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, யூத் ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே ஆராதனையோட முழு பொறுப்பு நீரேற்று நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதம் 34 50 வரை. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை இரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை.
நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் அவர்களை எரிந்து போடுகிறேன். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஆமேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கக்கூடிய யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஹல்லேலூயா. அப்படியே உற்சாகமாய் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம மத்தியிலே அசைவாடு கொண்டிருக்கிறார், நம்ம மத்தியிலே அசைவாடு கொண்டிருக்கிறார். எங்கு 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவள் மத்தியில் இருப்பேன்னு சொன்ன தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் அல்லவா. அந்த தேவனை உயர்த்தி தூய தூயாயம் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோம் என்று சொல்லி அவருக்கு நாம் துதிகள் பலிகளை ஏறெடுப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தூய தூயாயம் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூயாயம் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோ. விண் துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ, விண் துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. பாவம் சுமந்தீர்
சாபமானீர் பாவம் சுமந்தீர், சாபமானீர் பாதம் பணிந்திடுவோ. தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. அன்று சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்த தேவன், நான் உயிரோடு எழுந்த தேவன், சாத்தானை சிலுவையில் அடித்த தேவன். அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோமா? சாவை வென்றீர், உயிர்த்து எழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். சாவை வென்றீர், உயிர்த்து எழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்தம் தொழுதிடுவோம். தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. மீண்டும் நமக்காக மீண்டும் அவர் வரப்போகிறார். நம்மை மார்போடு அணைத்துக் கொண்டு நமக்கு மங்கா வாழ்வை அளித்து நம்மை அவரோடு கூட அழைத்துக் கொண்டு போகிறார். அந்த தேவனை தொழுது நாம் இந்த வார்த்தைகளை பாடுவோமா? மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மங்க வாழ்வை எமக்கு தருவீர், மங்க வாழ்வை எமக்கு தருவீர், மன்னா தொழுதிடுவோ. தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வாருங்கள் என்று. அந்த பரிசுத்த தேவனை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வாயில திறந்து அப்படியே ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த நாட்களில் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். கடந்த 6 மாதங்கள் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இம்மட்டுமாய் நம்மை வழி நடத்தி நல்ல சுகமும் நல்ல பலனும் நமக்கு ஜீவனை தந்து இந்த வேளையில அவர் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் அல்லவா? அந்த தேவனை அப்படியே வாயிலை திறந்து அப்படியே ஸ்தோத்திரிங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் அவர் சமூகத்தில் ஏறெடுங்க. நீங்க ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கும் போது உங்கள் சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அப்படியே ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய நோய்களை எல்லாம் நீக்கின தேவன்,
நம்முடைய துயரங்கள் யாவை அவர் சுமந்த தேவன். சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாதிக்கப்பட்டார். ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அந்த பரிசுத்த தேவன் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்க வல்லவரா இருக்கிறார். அந்த பரிசுத்த தேவனை நோக்கி அப்படியே ஸ்தோத்தரிங்க, ஸ்தோத்தரிங்க. ஹalleluya, 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 ஹalleluya. தேவனே, தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. அடுத்தபடியாக தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாட வைப்போம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அன்று சீடரின் கால்களை கழுவினவர் அவருடைய ரத்தத்தினால் நம்மை பாவங்கள் யாவையும் கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் அல்லவா. அந்த தேவனை உள்ளத்தினால் தெரிந்த வரிகளை சொல்லி பாடுவோமா? சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. இந்த பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அன்று பார்வோனின் நோய்களை நீக்கினவர் நம்முடைய பாவ நோய் யாவற்றை அவர் நீக்கி நம்மை சுத்திகரித்து அவர் சமூகத்திலே கொண்டு நிறுத்திருக்கிறார் அல்லவா. அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோம். பார்வோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பார்வோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. இந்த பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். நம்முடைய துயரங்கள் யாவையும் அவர் பாரினில் சுமந்தார். நம்முடைய துன்பங்களை தாங்கிட அனுதினமும் நமக்கு பலத்தை தருகிற தேவனா இருக்கிறார். அந்த தேவனை அப்படியே உயர்த்தி பாடுவோமா? துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. இந்த பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் நமக்காக ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.
மீண்டும் நம்ம அந்த இடத்துல சேர்க்கும்படியாய் அவர் மீண்டும் வரப்போகிறார். அந்த நேரத்துக்கு நாம் ஆயத்தப்படுத்துவோம். அந்த வரிகளை உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோம். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. இந்த பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த பாரில் நமக்கு ஒன்றுமே தேவையில்லை. நம்ம நம்பினவர்கள் நம்மை கைவிட்டிருக்கலாம், உற்றார் உறவினர்கள் நம்மை கைவிட்டிருக்கலாம், தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டிருக்கலாம். ஆனாலும் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன், ஒருபோதும் நம்மை மறவாத தேவன், நம்மேல் எப்பொழுதும் அன்பாயிருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய சத்தத்துக்காக யாரும் காத்திருக்க வேண்டாம். இங்க நாங்க மேல நிக்கிற எங்களுடைய சத்தத்துக்காக நீங்க காத்திருக்க வேண்டாம். அப்படியே வாயில திறந்து அப்படியே ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் உங்கள் அருகிலே நின்று மகனே மகளே என்னை துதிக்க மாட்டாயா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படியே அவரை ஸ்தோத்திரிங்க. அவருக்கு நன்றி பலிகளை ஏறடுங்க. உங்கள் தேவைகளை நினைத்து நன்றி பலியை ஏறடுங்க. உங்கள் சூழ்நிலையை நினைத்து நன்றி பலிகளை ஏறடுங்க. நீங்கள் துதிக்கும் போது உங்கள் சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் துதிக்கும் போது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. நீரே ஆண்டவரே பரிசுத்தம் உள்ள தேவன் தகப்பனே. ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன் தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்காய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அடிக்கப்பட்டீர் ராஜா. ஆண்டவரே உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினீரே அப்பா. ஆண்டவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர். பாவத்தை பாராத சுத்த கண்ணன், ஆனால் பாவியாகிய நம்மை அவர் நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த தேவனை அப்படியே ஸ்தோத்திரிங்க. ஹalleluya தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிங்க ராஜா என்று அவர் சமூகத்தில் அப்படியே அறிக்கை செய்வோமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் நம்மை பரிசுத்த ஜாதியாக்க விரும்புகிறார், நம்மை பரிசுத்தவான்களாக்க விரும்புகிறார். அந்த தேவனை அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கடந்த நாட்களில் செய்த எல்லா பாவங்கள், எல்லா குற்றங்கள், எல்லா மீறுதல்களையும் அறிக்கை செய்து அவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டு விடுவோமா. ஹalleluya 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 தகப்பனே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரீபா ராபா லா ரஷகரினா ரபலபா ரீபா பாபா ராபா லா ரஷகதிரனா ரபரோ. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். இது உங்களுடைய நேரம். நீங்களும் கர்த்தரை துதிக்கிற நேரம், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். எங்களுக்காக நீங்க காத்திருக்க வேண்டாம். ஹalleluya ஹalleluya. ரீபா ராபா லா ரஷபா ரகனரபரபா ரீபா ரனரபலோ கொத்தரனரபோ ரீபா பாபா ராபா லா ரஷகரினா ரபலரமா ரீகனரபலோ கொத்தரனரபோ ரீபா பாபா ராபா லா ரனரபா ரீஷகரினா ரபலரபலரபா ரீகா பாபா ராபலோ கொத்தரனரபோ. ஆண்டவரே உம்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே மீண்டும் ஒரு விசையாய் உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய செந்நீரால் தகப்பனே அப்பா. ஆண்டவரே சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினால் தகப்பனே.
ஆண்டவரே எங்களை மீண்டும் ஒரு ருசியாய், ஆண்டவரே மீண்டும் ஒரு ருசியாய், ஆண்டவரே எங்களை கழுவுங்க ராஜா, ஆண்டவரே கழுவுங்க தகப்பனே. ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்த தேவனப்பா, ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் தகப்பனே, ஆண்டவரே உம்மை நாங்கள் தரிசிக்க முடியாது. நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க தகப்பனே அப்பா. ஹalleluya ஹalleluya. ரிபா ராபாலா ரஷா கரினா ராபாலோ ரோகோதோரோனோரோபோ ரிபா ராமானா ராபாலா ராகாரானா ராபாராபா ரிஷா கபாபா ராகானா ராபாராபா ரி ராபாபா ராபாலா ரஷா கரி ராபாலா ராகதிரானா ராபாலோரோபோ ரி ராபா ரானா ராகானா ராபாலா ராபாராபாலாபா ரிஷா கரினா ராபாலோ ரோகோதோரோனோரோபோலோபோ. ஆமென் ஹalleluya ஆமென். ராஜாண்டவரே அவரே சகல துதிக்கும் பாத்திரர், அவரே சகல கணத்துக்கும் பாத்திரர். அந்த தேவனை உயர்த்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஆமென். ஹalleluya 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 Hallelujah, for the Lord God Almighty reigns. Hallelujah, holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy are you, Lord God Almighty. Holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. Worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. ஆம் தகப்பனே, நீர் ஒருவரே சர்வ வல்லவர், சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவனவர், நமக்காக சிலுவையிலே மரித்த தேவனவர், நமக்காக மீண்டும் உயிரோடு எழுந்த தேவனவர், நமக்காக மீண்டும் வரப்போகிற தேவனவர், நம்மை அவர் சமூகத்திலே மீண்டுமாக சேர்த்துக் கொள்ள போகிற தேவனவர். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? ஹalleluya, அந்த பரிசுத்த தேவனை. ஹalleluya Hallelujah, 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 Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். Hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுங்க. சர்வ வல்லவர் நீரே, தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே, துதியுமக்கே, துதியுமக்கே, நீர் என்றும் தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே, தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே.
துதியுமக்கே துதியுமக்கே நீரென்றும் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே துதியுமக்கே துதியுமக்கே ஆமென் துதியுமக்கே துதியுமக்கே ஆமென் துதியுமக்கே துதியுமக்கே ஆமென் ரிபரவல ஷபர கத்திரனர பலரபரபோ ஈஷா கரிர ரவரபரல ரமரவல கத்திரனர பரபோ ரிபாபா பரபல ரஷ கரினர பலரபரபல கத்திரனர பலரபோ ரிபாபா ரபல ரஷ கரினர பலரபா ரிபாபா பரபல ரபல ரபா ரிஷா கரல ரபரோ கொத்துரனரோ ரிராபா ரபல ரபல ரபரபா ரிகாபா ரஷ கரினர பலரோ கொத்துரனரபோ ரிபாபா ரபல ரபல கத்திரனர பலரபா ரிகனர பலரோ கொத்துரனரோ பலரபோ ரிபாபா ரபல ஷ கரினர பலபா. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், அப்படியே ஸ்தோத்திரிங்க. ரிபா ரபல ரபல ரபா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். யாரும் மௌனமா இருக்காதீங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்நிய பாஷை அடையாளம் உள்ள யாவரும் அப்படியே வாயில திறந்து அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. அப்படியே ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி விரலை ஏறெடுப்போமாக. ஸ்தோத்திரம் 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 ராஜா. ரிபா ரபல ரபல ரபா ரி ஷக்கரி ரபர கதிரன ரபோ ரிபா பப ரபல ரபல ரபா ரி ஷக்கரி ரபல ரோகொத்தர ரபோ. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு என்று சொல்லலாம். ஆனாலும் எல்லா தெய்வங்களை பார்க்கலாம் ஒரு பெரிய தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நமக்குரிய தேவன், நமக்குள்ளாக இருப்பவர், இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் ஒரு பெரிய தேவன். அந்த தேவனை அப்படியே ஸ்தோத்திரிங்க. ரி ஷக்கரரவரவரவா ரி பரபலரோகொத்தரனரபோ ரி பாபா ரபலரவனரபா ரி ஷக்கரினரபலரபரபா. அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன், சர்வத்தையும் படைத்த தேவன், நம்மை உருவாக்கின தேவன். ஆனாலும் நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் நம் மத்தியிலே மனிதராய் அவதரித்து சிலுவையை சுமந்து நம்மை பரிசுத்தமாக்கும்படியாய் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்தார் அல்லவா. அந்த தேவனுக்கு நாம் எத்தனை நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு எத்தனை நன்றியை நாம் செலுத்த வேண்டும். எல்லாம் வாழ திறந்து அப்படியே ஸ்தோத்திரிங்க. ஹalleluya தகப்பனே, ஹalleluya தகப்பனே. ராஜா, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது தகப்பனே. நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது தகப்பனே. நீர் எங்கள் மேல் வைத்த இரக்கம் பெரியது தகப்பனே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் யாரு தகப்பனே ராஜா? ஆண்டவரே, அதுக்கு நாங்கள் பாத்திரம் இல்லப்பா. சொல்லுவோமா, வாயில திறந்து சொல்லுங்க. நான் பாத்திரம் இல்ல தகப்பனே. ஆண்டவரே, இது பெற்றுக்கொள்வதற்கு, உம்முடைய அன்பை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரம் இல்லப்பா. ஹalleluya தகப்பனே ராஜா. ஹalleluya. அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. யாரும் மௌனமா இருக்காதீங்க. ஹalleluya தகப்பனே. அப்பா, நான் பாத்திரம் இல்ல தகப்பனே. ஆனாலும் தகப்பனே ராஜா, எனக்காக நீ வெளியேறப்பட்ட ரத்தத்தை ஆண்டவனே நீர் சிந்தினீரே ராஜா, நீர் சிந்தினீரே தகப்பனே. அப்பா ஆண்டவரே, உமக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் தகப்பனே. ஆண்டவரே, நன்றி பலிகளை செலுத்துவதை தவிர நமக்கு வேற ஏதாவது இருக்கா? எல்லாம் அவர் கொடுத்தது, எல்லாம் அவருடையது. அவருடைய கரத்திலே வாங்கி அவருக்கே நாம் திரும்ப கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya 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 தகப்பனே ராஜா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன், அவர் ஒருவரே பரிசுத்த தேவன். அந்த தேவனை உயர்த்தி ஆமென். நன்றி தகப்பனே. ஆமென். ஆமென் அப்பா. ஹalleluya.
சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, எங்கள் தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே, எங்கள் இயேசுவே, நீரே நீர் மாத்திரமே. அவர் எல்லாவற்றிலும் மேலான தேவன், எல்லோரிலும் பெரிய தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த தேவன் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உடைய அருகிலே நின்று, மகனே மகனே, நான் உனக்காக உன்னை மீட்கும்படியாய் உன் பக்கத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்காக உன் உள்ளத்திலே ஒரு இடத்தை தருவாயா என்று உன் சமூகத்திலே உன் பக்கத்தில் நின்று காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உன்னுடைய உன்னுடைய இல்லத்திலே ஒரு இடத்தை தருவீர்களா? அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, எங்கள் இயேசுவே, நீரே நீர் மாத்திரமே, எங்கள் தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே. ஆமென் ராஜா. ஆம் தகப்பனே, நீர் பரிசுத்தமுள்ள தேவன், நீர் ஒருவரே பெரிய தேவன்.
உம்மை போல் வேற தெய்வம் இல்ல தகப்பனே. ஆண்டவரே, உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் உண்டு என்று சொல்லலாம், ஆனால் நீர் மாத்திரமே உயிருள்ள தேவனப்பா. ஆண்டவரே, நீரே ஆண்டவரே, நீர் மாத்திரமே ராஜா, நீர் மாத்திரமே தகப்பனே. ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர், ஆண்டவரே நீர் பரிசுத்தர், எங்கள் சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர் தகப்பனே ராஜா. ஆமென் ராஜா, ஆமென். மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவோமா? பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீரே, நீர் மாத்திரமே என்று சொல்லி சபையார் மாத்திரம் அப்படியே உங்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, நீரே, நீர் மாத்திரமே, நீரே, நீர் மாத்திரமே, எங்கள் இயேசுவே, நீரே, நீர் மாத்திரமே, எங்கள் தெய்வமே, நீரே, நீர் மாத்திரமே, எங்கள் ராஜனே, நீரே, நீர் மாத்திரமே, எங்கள் இயேசுவே, நீரே, நீர் மாத்திரமே, இயேசுவே, நீரே, நீர் மாத்திரமே. ஆமென் தகப்பனே ராஜாண்டவரே, நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கணத்துக்கு பாத்திரர். எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் ஆண்டவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுது நாம் காணிக்கைகளுக்காக ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் உமக்கு கொடுத்து உம்மிடத்தில் நின்று ஆசீர்வாதத்தை பெற நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. யாவருக்கு எல்லா நன்மையை நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் மக்களுக்கு குறை இல்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை நீ தாங்க, மீதி எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை தாங்க. ஆண்டவரே, எங்கள் மக்களுக்கு ஆண்டவரே நல்ல வீடுகளை தாங்க, நல்ல வாகனங்களை தாங்க. ஆண்டவரே, இடம் இல்லாத மக்களுக்கு நல்ல இடம் வாங்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்கள் மக்கள் ஆண்டவரே அப்பா வாழ்ந்திருக்கும்படியாக வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் எந்த குறை இல்லாமல் எல்லா நிறைவான ஆசீர்வாதத்தை நன்மை நீ எல்லா மக்களுக்கு செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவையற்ற எல்லா செலவீனங்கள் நின்றும் எங்கள் மக்களை நீர் விலக்கி காத்துக்கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கு கொண்டு வரலாம். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே கலங்காதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, பயப்படாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே கலங்காதே. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உள்ளங்கையில் வரைந்தேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உள்ளங்கையில் வரைந்தேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ பூத்து குலுங்குவாய், யாக்கோபே நீ காய்த்து கனி தருவாய், நீ பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், நீ பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, பயப்படாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே கலங்காதே.
யாக்கோவென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, பயப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே கலங்காதே. உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உள்ளங்கையில் வரைந்தேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உள்ளங்கையில் வரைந்தேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ வலப்புறம் சாயாமல் இடப்புறம் சாயாமல் கால்களை ஸ்திரப்படுத்தி உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை தருவேன். நீ வலப்புறம் சாயாமல் இடப்புறம் சாயாமல் கால்களை ஸ்திரப்படுத்தி உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை தருவேன். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ பூத்து குலுங்குவாய், யாக்கோபே நீ காய்த்து கனி தருவாய், நீ பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், நீ பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். யாக்கோவென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, பயப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே கலங்காதே. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, பயப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே கலங்காதே. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உள்ளங்கையில் வரைந்தேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உள்ளங்கையில் வரைந்தேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நாம் யாவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போமா? ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம் தலைமை போதகர் அவர்கள் நம் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அசைவாடும் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை, ஆற்றிடுமே காயங்களை, அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை, ஆற்றிடுமே காயங்களை, அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே
உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அன்பின் ஆண்டவரே, இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே எல்லாரையும் தேற்றும், மன காயங்களை ஆற்றும் உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கு தேவை. கர்த்தர் உமது வார்த்தையால் நிரப்பி சந்தித்து ஆரோக்கியம் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அன்பிற்குரியவர்களே, மீண்டுமாக யாவரையும் காண்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். Dear beloved, I'm really glad that God gave me this chance to see you all once again. என்னுடைய பயணங்கள் எல்லாம் கர்த்தர் துணையாக இருந்தார். உங்கள் ஜெபங்களை நான் உணர்ந்தேன். I could feel your prayers with me throughout my journey. 4 நாடுகளிலே பயணம் செய்வது மிக நீண்ட தூர பயணம், வித்தியாசமான நேரம், உறக்கம், மிக வித்தியாசமான அனுபவங்கள். Traveling to 4 different countries was really tedious. I had change of time zones. கானா ஊழியங்களிலே மிக வல்லமையாக தேவன் பயன்படுத்தினார். மட்டும் அல்ல, அங்கே உள்ள உணவுகள் நமக்கு பெரிய அளவிலே ஒத்து வராது. இருந்தாலும் 2 வீக்ஸ் சமாளிக்கவும் உடல் எடை குறையவும் கர்த்தர் உதவி செய்தார். The ministry in Ghana was really powerful. We felt God's presence. The food was not so supportive, but for 2 weeks God helped me to manage. உடல் எடை குறைக்க விரும்புபவர்களை கானாவுக்கு அனுப்பலாம். If you want to reduce weight, you can go to Ghana. ஒவ்வொரு நாளும் நான் எங்கே படுக்கிறேன், எங்கே எழுப்புகிறேன் என்பது புதிய புதிய இடமாக இருக்கும். Every day when I slept and woke up, it would be new and different places. இன்று காலையிலே கண் விழித்த போது நான் எங்கே இருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. When I woke up in the morning today, I didn't know where I was. ஸோ ஜெர்மன் தேசத்திலேயும் ஆண்டவர் பயன்படுத்தினார். God used me in Germany. 2 குறிப்பிடப்பட்ட சாட்சியை சொல்ல வேண்டும். I would like to say 2 specific testimonies. நான் ஜெர்மன் தேசத்துக்கு போகும்போது ஏர்போர்ட்டில், ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைந்த பொழுது அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் என்னை மிக அன்போடு வரவேற்று எனக்கு எல்லா சிறப்பான சேவைகளை செய்தார்கள். When I was traveling to Germany from Heathrow, the staff in the airport, they came to me and they supported me. அங்கே உள்ள ஒரு ஸ்டாஃப், ஒரு லேடி என்னை பார்த்த உடனே நீங்கள் என்ன விஐபியா என்று கேட்டார். A lady in the airport, she asked me, "Are you a VIP?" நான் சொன்னேன், இல்லை, நான் சாதாரணமான ஆள் தான் என்று சொன்னேன். I said, "No, I am an ordinary man." அப்போது அவர்கள் கேட்டார்கள், இல்லை உங்களோட கூட 2 பாடி கட் ஏன் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னார். Then they asked me, "Why do you have 2 bodyguards with you?" லண்டனை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் பாஸ்டர் ஆஸ்பானுடைய சர்ச் மூப்பர்கள் 2 பேர் பாடிகார்ட் மாதிரி எனக்கு ஹெல்ப்புக்கு வந்து கொண்டே இருப்பார்கள். So wherever we travel in London, Pastor Osborne's members of the church, they used to come with me like bodyguards. அப்போது அந்த ஏர்போர்ட் ஸ்டாஃப் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் பாஸ்டர் தானே என்று கேட்டார். So the staff in the airport, she asked me, "You are a pastor, right?" நான் கேட்டேன், எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். Yeah, I asked her, "How do you know? How are you saying this correctly?" நான் நார்மலாக ட்ராவலிங் டைம்லலாம் டிஷர்ட் தான் போட்டிருப்பேன், ஒரு பாஸ்டரல் ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஆனால் கரெக்டாக நீங்கள் பாஸ்டர் தானேன்னு கேட்டாள். I don't wear a pastoral dress when I travel usually, but she asked me accurately. பிறகு அவளோடு நான் பேசி பாஸ்டர் ஆஸ்பானுடைய சபைக்கு தொடர்ந்து செல்லும்படி கைடன்ஸ் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். Then I was able to talk to her and I connected her with Pastor Osborne and his church. பாஸ்டர் ஆஸ்பானோடு தொடர்பில் இருக்கிறாங்க. And she is in contact with Pastor Osborne. அதே போல் நான் ஜெர்மனிக்கு சென்ற பொழுது நான் தங்கியிருந்த ஹோட்டல்லே ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வாலிபனை சந்தித்தேன். When I was staying in Germany, I met a youth in the restaurant. அவர் பேர் லூகாஸ். அவர் கேத்தலிக் ஃபேமிலியை சேர்ந்தவர். He was from a Catholic family. His name was Lucas. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொண்டே அவருக்கு ஆண்டவரை பற்றி பேசினேன். I spoke to him about Jesus while having breakfast. இன்றைக்கு ஈவினிங் என்னுடைய மீட்டிங் இருக்கு, வர்றியான்னு கேட்டேன். And I asked him if he wanted to come to the meeting in the evening. ரொம்ப சந்தோஷமாக வருகிறேன் என்று சொன்னான். He was very happily, he said yes. அவனுடைய அம்மாவையும் அழைத்து கொண்டு வந்தான். He also brought his mother. அந்த கூட்டத்திலே அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். And there they accepted Jesus. இப்போது தொடர்ந்து பாஸ்டர் தாமஸ் ரூல் என்பவருடைய சபையிலே கிஃபோன் என்ற பிளேஸ்லே அவர் போய் கொண்டிருக்கிறார். Now they are attending the church of Pastor Thomas in Germany. ஸோ அது மட்டும் அல்ல, நான் வூஸ்டர் 2 இடத்திற்கு நான்
பேடிங்டன் வழியாக பயணம் செய்தேன். So I was traveling to a place called Worcester, going through Paddington. இங்கிலாண்டில் வூஸ்டர் என்ற இடம் இருக்கிறது. சாம் படித்த காலேஜுக்கு அந்த கிரேட் மால்வன் அதுக்கு பக்கத்தில் உள்ள ஊர் அது. அங்கே நான் ஊழியத்திற்காக 3 days மினிஸ்ட்ரிக்காக ட்ராவல் பண்ணேன். So I was traveling there for 3-day ministry. பேடிங்டன் என்ற ஸ்டேஷன்லே 1.5 மணி நேரம் நான் வெயிட் பண்ண வேண்டும். I have to wait at a station called Paddington. என்னுடைய ட்ரெயின் வருவதற்காக 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். I was waiting for 1.5 hours for my train. அப்போது அங்கே ஒரு ரயில்வே ஸ்டாஃப் ஒருவர் இருந்தார். And there was a railway staff. அவரோட டீட்டெயில்ஸ் கேட்டேன். எந்த பிளாட்ஃபார்ம் என்னன்னு டீட்டெயில் கேட்டேன். And I asked him the details about the train. அவரும் என்னோடு பேசி எல்லாம் சொல்லி முடித்த பிறகு ஆர் யூ a பாஸ்டர் அப்படின்னு தான் அவரும் கேட்டார். And then after talking about all of that, he asked me, are you a pastor? நான் கேட்டேன், how do you know that? And I asked him, how do you know that? சொன்னார், உன்னை பார்க்குற போது எனக்கு பாஸ்டர்ன்ற ஒரு ஃபீல் வந்துச்சுனாரு. And he told me, when I looked at you and I saw you, உடனடியாக என்னுடைய சுட்கேஸை அவர் கையிலே வாங்கி கொண்டு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக போகிற ஒரு ட்ரெயினில் ஏற்றி விட்டு, நீ போ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஏறுன்னு சொல்லி ஏற்றி விட்டார். 1 hour பிஃபோரே நான் ரீச் ஆக கர்த்தர் உதவி செய்தேன். He took my luggage and he asked me to get into a train which took me there 1 hour early. ஸோ உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி. So thank you for your prayers. சிரித்த உங்கள் முகங்களை பார்க்கும்போது அத்தனை சந்தோஷமாக இருக்கிறது. I'm really happy to see all of your faces. சந்தோஷமாக இருக்கீங்களா? Are you all happy? ஓகே. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நாம் ஆண்டவருடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். Let's go into the word of the Lord. இந்த நாள் செய்தியின் தலைப்பு இன்னர் ஹீலிங். The title of today's sermon is Inner Healing. உள்ளான சுகம். Inner Healing. இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless those who hear this word today. ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற அனைவரையும் தேவன் May ஆசீர்வதிப்பாராக. the Lord bless all those who are watching this through online. இன்னர் ஹீலிங் ஏன் முக்கியம்? Why is inner healing important? நாம் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். All of us, through some way, we've all been. நம் அனைவருடைய வாழ்க்கையிலே சில காயங்கள் இருக்கிறது. We have a few wounds in our life. வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள் இருக்கிறது. We are not able to speak them out. அநேக நேரங்களிலே யாரும் அறியாமல் கண்ணீர் வடிக்கிறோம். Many times we cry without others knowing. நம்முடைய வாழ்க்கையிலே வெளியிலே ஒன்று உள்ளே ஒன்று என்ற நிலை காணப்படுகிறது. Sometimes we are a different person outside and you are a different person inside. அநேக விஷயங்களிலே நாம் ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம். So many things we've been fooled of. அநேக விஷயங்களிலே நம்பி மோசம் போயிருக்கிறோம். We have trusted so many people but they've failed us. அநேக விஷயங்களை எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போயிருக்கிறது. We've expected so many things but then they've gone unaccomplished. நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களே டிசப்பாயிண்டட் ஆகி இருக்கிறோம். பிறரால் நாம் டிசப்பாயிண்ட் குள்ளே கடந்து சென்றிருக்கிறோம். We've been disappointed by different people in our life. அநேக நேரங்களிலே நாம் நிஜம் என்று நினைத்து பிறகு அது போலி என்று அறிந்தபோது நாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். Many times we think that is the truth but then when we find if it is fake we get hurt. கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகை என்று சொல்லுவார்கள். அதுபோல அநேக நேரங்களிலே கொடுத்ததை கேட்டு அநேகர் பகையாகி அதே சமயத்தில் அதனுடைய வேதனைக்குள்ளே நாம் சென்றிருக்கிறோம். Sometimes we ask what we've given and then we get hurt. நாம் நம்மை போல தானே அவர்களும் இருப்பார்கள் என்று அநேக நேரங்களிலே நாம் பிறரை நம்ம மாதிரியே நினைத்து கடைசியில் அவர்கள் நம்மை போல் அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையிலே நிஜத்தன்மை இல்லை, அவர்கள் போலிகள் அல்லது அந்த சூழல் போலியான சூழல் என்று நினைத்து ஷாக் ஆகி விடுகிறோம். Many times we think others are like us, we think they are true but then when we found it's otherwise. அநேக நேரங்களிலே அநேகர் பேசுகிற வார்த்தைகளை நம்புகிறோம், அந்த வார்த்தைகளை உண்மை என்று நினைக்கிறோம். கடைசியிலே பார்த்தால் அந்த வார்த்தைகளிலே எந்த உண்மையும் இல்லை என்று நினைக்கும் போது நாம் மிகவும் வேதனைப்பட்டு சோர்வுக்குள்ளே தள்ளப்படுகிறோம். We hear a lot of people but when we find out that is not the truth we get hurt. இவ்விதமாக பாதிக்கப்பட்டவர்களுடைய மனோபாவம் மற்றவர்களை பாதிப்புக்குள் ஆக்குகிறது. So when we are hurt we tend to hurt others. எப்போதெல்லாம் நாம் பாதிக்கப்பட்டவர்களாக காயப்பட்டவர்களாக இருக்கிறோமோ நாம் அறிந்தும் அறியாமலும் பலரையும் நாமும் காயப்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். When we get hurt with knowing or unknowingly we hurt others also. அநேக நேரங்களிலே நாம் காயப்படுகிறோம் என்று கவலைப்படுவோம், ஆனால் அதே சமயத்திலே நாம் பிறரை எவ்வளவாக காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை துளிகூட உணர்வதில்லை. ஏனென்றால் காயப்பட்ட மனதிற்கு அது புரிவதில்லை. Many a times we think about how much hurt we are but we don't think about how we hurt others. தேவன் நம் காயங்களை ஆற்றவும்
நம் வலியையும் காயத்தையும் நம்மிடந்து எடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். So we should know that God desires to heal our wounds and take our pain and hurt from us. ஒருவரின் வலி மற்றும் பாடுகளை ஏற்றுக்கொள்ள நீங்கள் அவர்களை எவ்வளவு அதிகம் நேசிக்க முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும். You should know how much you can love somebody that you wish to take their pain or suffering from them. இயேசு நம்மை பற்றி அப்படித்தான் உணர்கிறார். அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறபடியால் சிலுவையிலே நம் உணர்ச்சிகளை குணப்படுத்துவதற்காக விலைக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். That is how Jesus feels about us, and that is why he paid the price for us on the cross. நமக்காக அவர் இந்த மனக்காயங்களை நீக்குவதற்காக சிலுவையிலே அவர் செய்த செயல் என்ன என்று பார்ப்போம். Let's see what he did on the cross to give us inner healing. ஏசாயா 53:4 இவ்விதமாய் சொல்லுகிறது. Let's read from Isaiah chapter 53 verse 4. வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். But he has borne our griefs and he has carried our sorrows and pain. Yet we assumed that he was stricken, struck down by God and degraded and humiliated by him. நமக்காக மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். He has borne our griefs and had carried our sorrows and pain. அவருடைய சிலுவை மரணத்தை நமக்காக நம்முடைய பாடுகளுக்காக நம்முடைய துக்கங்களை சுமக்க செய்தார். ஆனால் அதை அநேக நேரங்களிலே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விடுகிறோம். Jesus did all of that for us, but sometimes we misunderstand. அவருக்காக அவர் செய்ததாக நாம் நினைத்து விடுகிறோம். We think he did that for himself. இன்று நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை. But let me tell you a consoling word. இன்று நம்முடைய காயம் நீக்கும் வார்த்தை. This is a word of healing. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காயங்களையும் கட்டுகிற வார்த்தை அல்லது காயங்களை ஆற்றுகிற வார்த்தை. This is a word that heals our wounds. எந்த மனநிலையிலே நீங்கள் காயப்பட்டவர்களாய் இருந்தாலும், Whichever way you might be hurt, யார் மூலம் நீங்கள் காயப்பட்டவர்களாய் இருந்தாலும், whomever hurt you, எந்த சூழ்நிலை உங்களை அதிகமாய் காயப்படுத்தி இருந்தாலும், whichever situation had hurt you more, உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை உண்டு. there is a good word for you. அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். He carried our sorrows, நம்முடைய காயங்களை ஆற்றுவதற்காக அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். He was crucified on the cross to heal us. சோ நமக்கு இருக்கிற இந்த பிரசன்ட் சூழலிலே உள்ள எல்லா விஷயத்தையும் போக்குவதற்கு அவர் ஏற்கனவே நமக்காக காரியங்களை செய்து முடித்து விட்டார். In order to heal us from our current situation, he has already accomplished all of that. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை என்று நாம் பாட வேண்டும். He carried all our hurt and we don't have to carry it. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? Amen. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு சுமந்து கொண்டாரே, Jesus has carried it. நான் சுமக்க தேவையில்லை. நம்ம யார் காயப்படுத்தியிருந்தாலும், யார் நம்மை நோகடித்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். Let's not think and become hurt about the way that people treated us. யார் நம்மை கைவிட்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற மன தைரியமும் தெம்பும் நமக்கு இருக்க வேண்டும். Whoever has forsaken us, Jesus doesn't forsake us. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை கடினமான சூழ்நிலைகளிலே நீங்கள் நீந்த முடியாமல் நீந்தி கொண்டிருந்தாலும் கர்த்தர் துணையாக இருக்கிறார் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். You should think that Jesus is with you in whatever situation that you are in. எது நிறைவேறாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் அவைகள் எல்லாம் நிறைவேற்றும் வல்ல கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும். Whatever situation you think you cannot come out of, you should believe that Jesus is able to deliver you. பாடலாமா? இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. எல்லாரும் பாடுங்க. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. பலவீனம் சுமந்து கொண்டார், பலவானாய் மாற்றிவிட்டார். பலவீனம் சுமந்து கொண்டார்,
பலவானாய் மாற்றிவிட்டார். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. நான் சுமக்க தேவையில்லை. நான் சுமக்க தேவையில்லை. மனக்காயங்கள் என்று சொல்வது மிக ஒரு கொடிய ஒரு பிரச்சனை. The wounds of the heart is a very serious issue. அநேகர் பல ஆண்டுகளாக அது ஆறாமலே ரணமாய் கொண்டிருக்கும். So many of us have unhealed wounds in our heart. நமக்காக ஆண்டவர் காயப்பட்டார், நம் துக்கங்களை அவர் சுமந்தார், நம்முடைய உட்காயங்களை அவர் போக்குவதற்கான கிரியையை ஆண்டவர் சிலுவையில் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். So Jesus was beaten for our hurt. He carried it for us on the cross. Act of inner healing ஏற்கனவே ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார். Jesus has already accomplished the act of inner healing. So அதை நினைத்து நாம் நம்முடைய காயங்களை போக்கிக் கொள்ள அவர் கையிலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். So we have to commit our lives into his hands to come out of that. அது சாதாரண விஷயம் அல்ல, மிக கடினமான ஒரு விஷயம்தான். It's not easy, it's really difficult. நம்முடைய துக்கங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். He carried our sorrows on the cross. துக்கங்கள் என்ற வார்த்தையானது வேதனை, துன்பம், துயரம், வலி மற்றும் துக்கம் ஆகியவற்றையே இது குறிக்கிறது. It actually refers to anguish or affliction, grief, pain and sorrow. So கிரேக்க மொழியினுடைய யதார்த்தமான மீனிங் அதுதான். So they are the translations from Greek. இயேசு இவற்றை எடுத்துக்கொண்டு நமக்காக தம்முடைய சொந்த இரத்தத்தால் விலைக்கிரயம் செலுத்தி உடைந்த நம்முடைய உள்ளத்தை, உடைந்த இதயத்தை குணப்படுத்தி நம்முடைய காயங்களை கட்ட விரும்புகிறார். Jesus took these things and paid the price with his own blood. தேவன் உங்களுடைய காயங்களை ஆற்றுவாராக. You should know that God wants to heal your. பல நேரங்களிலே நாம் இவைகள் குணம் ஆகாத நிலையிலே நம்முடைய ரியாக்ஷன்ஸ் வித்தியாசமாக இருக்கும். So many times our reactions are different to these situations. மட்டுமல்ல, நம்முடைய உள்மன காயங்களை நீக்குவதற்காக சங்கீதம் 147:3 அற்புதமான ஒரு வசனத்தை நாம் வாசிக்க Let's read from Psalms chapter 147 verse 3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இது அற்புதமான ஒரு மருந்தாக நமக்கு இருக்கிறது. He heals the broken hearted and binds up the wound. அநேக நேரங்களிலே நம்மிடத்திலே நம்மை காயப்படுத்தினவர்கள் சாரி என்று சொன்னால் அது ஒரு மருந்தாக இருக்கும். Many times when people apologize to us, it heals us. மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குணமாக்கும் விஷயம். Asking for apology heals people. ஸோ அநேக நேரங்களிலே மக்களுடைய மனதிலே தாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து கொள்ளுங்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவங்க சாஃப்டாக இருப்பதில்லை. அநேக நேரங்களில் மிகுந்த கடின நெஞ்சோடு அவர்கள் இருக்கிறார்கள். Many times people are hard-hearted enough for them to not ask for an apology. என்ன நடந்தாலும் அவர்களுக்கு தெரியும் நாம் செய்திருப்பது சரியல்ல, ஆனால் அவர்கள் தவறு செய்யாதது போலவே கடின நெஞ்சோடு இருப்பார்கள். Many times they know that they made a mistake, but their heart doesn't allow them to apologize. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களோ மிக மிக கவலையோடு காணப்படுவார்கள், துக்கத்தோடு காணப்படுவார்கள். But those who are hurt will be in sorrow. நான் அநேக குடும்பங்களிலே பார்த்திருக்கிறேன், அநேக நாடுகளிலே பார்த்திருக்கிறேன். இப்படிப்பட்ட கஷ்டத்திலும் கவலையிலும் மனத்துயரத்திலும் இருப்பவர்கள் எப்போதும் சோர்வாகவும் சோகமாகவும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். Many times I've seen in different families in different countries, people who are hurt will always be sad. இப்படிப்பட்டவர்கள் யாரையும் எளிதாக நம்புவதில்லை. And these people do not trust others easily. இப்படிப்பட்டவர்கள் மற்றவர்கள் மேல் உள்ள நம்பிக்கை பூர்ணமாய் இழக்கிறார்கள். They lose the trust they have on others. எல்லாரையும் சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பார்கள். They doubt everyone. யாரையும் நம்ப மாட்டார்கள். They don't trust anyone. யாரோடும் இணைந்து கொள்ள மாட்டார்கள். They don't mingle with others. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட இதயம். Because their heart is hurt. ஆனால் நமக்கு ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது. But we have a wonderful word. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற ஆண்டவர் இருக்கிறார். He heals the broken hearted. அவர்களுடைய காயங்களை கட்டுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். Our God binds our wounds. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இந்த நாளிலே ஆண்டவர்
நொறுங்குண்ட இதயத்தை குணமாக்குகிறார் என்று. How many of you believe that God heals the brokenhearted? God is able to heal you right now. இந்த வேளையிலே உங்களுடைய இதய காயங்களை அவரால் போக்க முடியும். God is able to heal your wounds. உங்களுடைய காயங்களை அவர் கட்ட முடியும். He is able to bind your wounds. எரிகோவிலிருந்து புறப்பட்டு போன ஒரு மனிதனை குறித்து நாம் அறிவோம். We know the story of the good Samaritan who went from அவன் Jericho. அடிபட்டு குற்றுயிராய் கிடந்தபோது எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றி அவனை தேற்றினார் என்று நாம் அந்த இல்லஸ்ட்ரேஷன்ல வாசிக்கிறோம். When he was beaten up, he cleaned him and he bind his wounds. மரண தருவாயில் இருந்த அவனை ஆண்டவர் கை தூக்கி விட்டார். God lifted him up from the deathbed. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை குறித்து மிகவும் அக்கறையும் கேர் உள்ளவருமாய் இருக்கிறார். Jesus cares for us. நாம் ஆண்டவர் நம்ம கேர் எடுக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக மனிதர்களுடைய கேரை நாம் எதிர்பார்க்கிறோம். Many times we expect men to care for us. அநேக நேரங்களிலே மனிதர்களுடைய அந்த கேர் நம்மை விட்டு போவதற்கு காரணம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக. Many times we lose the care of others because God expects us to look to him. நாம் எதிர்பார்ப்பது போல் அல்ல, தேவன் எதிர்பார்ப்பது போல் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். It's not like how we expect, but he wants us to lead in his will. ஆண்டவர் எப்போது சிறந்ததை நமக்கு செய்கிறவர். He gives us the best. ஆண்டவரால் சிறந்ததை மட்டுமே நமக்கு தர முடியும். He is only able to give us the best. ஆகவே நம்முடைய காயங்களை அவர் குணமாக்குகிறார். So Jesus heals our wounds. உங்களுடைய வாழ்க்கையிலே மனக்காயங்களா? Do you have wounds in your heart? உங்கள் இதயம் குணமாக வேண்டுமா? Do you want your heart to be healed? நீண்ட ஆண்டுகளாக யாரிடமும் சொல்லாமல் மனக்காயத்தோடு ஓடுகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா? Do you have many sorrows and pains in your heart that you have not told others? உங்கள் மனக்காயங்கள் நிமித்தமாய் ஒருவரையும் நம்பாமல் நீங்கள் எல்லாரையும் சந்தேகிக்கிற ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கிறதா? Do you not trust others because you are hurt? ஆண்டவர் உங்கள் காயங்களை ஆற்றுகிறார். Jesus is able to heal your wounds. ஆண்டவர் உங்களை குணமாக்குகிறார். He can heal you. உங்கள் உள் மனதை ஆண்டவருக்கு கொடுங்கள். Give your inner heart to Jesus. அநேகர் எப்படி யாரையும் நம்புவதில்லையோ அதே போல கடவுளையும் நம்ப வேண்டிய அளவிற்கு நம்புகிறதில்லை. Many of us, just like how we don't trust others, we don't even trust Jesus. ஆண்டவரையும் பூரணமாக நம்புவதில்லை. They don't trust him completely. ஆண்டவரிடம் பூரணமாக ஒப்பு கொடுப்பதில்லை. They don't commit to him 100%. ஆண்டவருடைய ஹீலிங் ரெடியா இருக்கு. His healing is ready for us. ஆண்டவருடைய அற்புதம் உங்களுக்காக ரெடியா இருக்கு. His miracle is ready for us. ஆண்டவருடைய தொடுதலுக்காக எல்லாம் ரெடியா இருக்கு. His touch is ready for us. அநேகர் வருகிறோம், பாடுகிறோம், திரும்பவும் காயங்களோடு போகிறோம். Many of us, we come, we sing, we worship, but again we go hurt. அநேகர் காயங்களை ரணமாக்கி கொள்ளுகிறீர்கள். You tear your wounds again and again. ஏன் சிலர் எதற்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகுறீங்க? You get tensed easily. ஏன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க? Why do you get tensed easily for small things? ஏன் நீங்க யார் பக்கம் போக பயப்படுறீங்க? Why are you scared to go towards people? மனக்காயங்கள். Because of the wounds in your heart. வாழ்க்கையின் ஒரு பகுதி தான் மனக்காயங்கள். வாழ்க்கையின் ஒரு பகுதி. It's a part of life. The hurts in our heart is a part of life. மனக்காயங்கள் அடைவது என்று சொல்வது இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அது தடுக்க முடியாத ஒரு விஷயம். You can't stop that from happening to you as long as you are on earth. உங்களுக்கு தெரியுமா நம்மை அறியாமல் நாம் எத்தனை பேரை நோகடித்திருக்கிறோம் என்று? Do you know, without you knowing, how many people you have hurt? நம்முடைய பேச்சால எத்தனை பேரை நாம் காயப்படுத்தி இருக்கிறோம்? How many times we have hurt others through our words? நம்முடைய வார்த்தையால் எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறோம்? Our words have hurt people. ஆனால் நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய காயங்களையே பெரிதாக நினைப்போம். But we think about our wounds. அநேகர் தங்களுடைய பிரச்சனைகளை தான் பெரிதாக நினைக்கிறார்கள். We think of our problems as bigger. உலகத்திலேயே என்னை போல கஷ்டப்படுவது யாருமே இல்லை என்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது. We think that there is no one who is suffering as much as me in this world. ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்று நாம் நினைக்கிறோம். We think, why am I in this much problems? ஒரு முறை ஒரு போதகர் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் எழுதுங்கள் என்று பேப்பர் கொடுத்தார். So once a pastor, he gave a paper to his members and asked them to write their problems. எல்லாருடைய கஷ்டங்களை எழுதி வாங்கினார். So he got all the problems. So அவர் கடைசியாக சொன்னார், இங்கே எல்லாருடைய கஷ்டங்களும் எழுதப்பட்ட சின்ன சின்ன துண்டு பேப்பர் இருக்கிறது. நீங்கள் உங்கள் கஷ்டம் பெரிதென்று நினைத்தால் அந்த கஷ்டத்தை ஓரமாய் வைத்துவிட்டு வேற ஏதாவது ஒரு பேப்பரை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். He said all the papers they are put aside, instead of yours take a different paper. உங்க பிரச்சனை பெருசுன்னா அதை விட்டுட்டு வேற ஈஸியான பிரச்சனையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்றார். If you think your problem is bigger, take an easier one. எல்லாம் வந்து ஒவ்வொரு பிரச்சனையா பார்த்தாங்க. They all came and saw the problems one by one. கடைசியிலே அவர்கள் எனக்கு என் பிரச்சனையே பரவாயில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவங்க பிரச்சனையை எடுத்துட்டு போயிட்டாங்க. And then finally they said, I think mine is better than the others, and they took theirs.
ஒரு முக்கியமான வார்த்தை உங்களுக்கு வருகிறது. An important word is coming towards you today. வேதம் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? What does God expect from us? நீங்கள் உங்களை நேசிப்பது போல மற்றவர்களை நேசிங்க. You have to love others like you love yourself. ஆனா நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் நம்மை மட்டும் தான் நேசிக்கிறோம், பிறரை நேசிப்பதில்லை. But the problem that we have is we love ourselves, we don't love others. நாம் நம்மையே நேசித்து கொண்டிருக்கிறபடியால் பிறரை நேசிக்க முடியாதபடியினால் நாம் மிக சீக்கிரமாக மற்றவர்களை ஹர்ட் பண்ணுகிறோம். Just because we love ourselves and not others, we hurt others easily. மற்றவர்களை ஹர்ட் பண்ணுறது தெரியாமலே ஹர்ட் பண்ணிட்டு நாம் நம்ம ஹர்ட் ஆன மாதிரி நாம் ஃபீல் பண்ணுகிறோம். Many times we hurt others and we are not aware of that, but then we feel hurt after that. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நாம் செல்ஃப் ரியலைசேஷன் நமக்கு மிக முக்கியம். So to come out of this, we need self-realization. மற்றவர்களை எந்த அளவாய் நாம் நேசிக்கிறோம்? How much do we love others? என்னை விட மற்றவர்களை நான் நேசிக்கிறேனா? Do I love others more than I love myself? என்னை விட மற்றவர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழட்டும் என்று விரும்புகிறேனா? Do I want others to live a better life than me? மற்றவர்களை நேசிப்பது என்றால் என்ன? What is loving others? மற்றவர்களுடைய நலனில் அக்கறை காட்டுவது என்றால் என்ன? What does it mean to care for others? மற்றவர்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புவது என்றால் என்ன? What does it mean to think about the well-being of others? மற்றவர்களை பார்க்கும்போது முதல்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும். When you look at others, first you should be happy. ஹல்லேலூயா. Amen. எத்தனை பேருக்கு அடுத்தவங்களை பார்த்தா சந்தோஷம் வருது? How many of you feel happy when you look at others? சிலருக்கு அடுத்தவங்களை பார்த்தாலே எரிச்சல் வருது. Sometimes when you look at others, you get irritated. அடுத்தவங்களை பார்த்தாலே சூடாகிறாங்க. When they look at others, they get angry. அடுத்தவங்களை பார்த்தாலே புகை வருது, புகை ஸ்மோக் வருது. When they look at others, they start smoking from their ears. பொறாமை நாவிக்கு இடம் தராதிருங்கள். Do not give place to the spirit of jealousy. பொறாமை திடீரென்று வருவதில்லை. Jealousy doesn't come suddenly. பொறாமை அன்பு குறையினால் வருகிறது. It comes because of lack of love. உங்களை விட மற்றொரு ஸ்டூடெண்ட் 2 மார்க் அதிகம் எடுத்து விட்டால் சந்தோஷப்படுங்கள். If your classmate gets 2 marks more than you, be happy. பொறாமைப்படக்கூடாது. You should not be jealous. அப்பதான் அடுத்த செமஸ்டரில் உங்களுக்கு 4 மார்க்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. Only then you will get 4 marks more in the next semester. பிறரை நாம் நேசிக்க வேண்டும். We should love others. அந்த நேசத்தினால் கூட நாம் மற்றவருடைய காயங்களை கட்ட முடியும். Through that love, we can heal other wounds. நம்முடைய ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் இதை பற்றி சிறந்த பாடல்கள், நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார்கள். Father Buckmans, he has sung many songs with this. பாடலாமா? ஒரு பாட்டு நான் தொடங்குவேன். அன்பு நேசரே உம் திருமுகம் காண. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்படி உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்படி உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா இந்த வரிகளை பாடும்போது? நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும்.
இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உங்கள் உணர்ச்சிகள், காயங்கள், வலிகள், துக்கங்கள், துயரம் மற்றும் வேதனை ஆகியவற்றிலிருந்து உண்மையாகவே நீங்கள் குணமடைய விரும்புகிறீர்களா? Do you want to receive healing from emotional wounds, pains, sorrows, grief and anguish? கிறிஸ்து நமக்காக செய்திருப்பதை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய கவலைகள் எல்லாம் கர்த்தர் மீது கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை நமக்கு வேண்டும். It is vital that we take advantage of what Christ has done for us and learn how to cast our cares upon the Lord. சிலவற்றை அல்ல, எல்லாவற்றையும். ஏனென்றால் அவர் நம் மீது அக்கறையுள்ள தேவன் மற்றும் இந்த அனைத்து காயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு நம்மை சுகப்படுத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். Not just some of our wounds, but all of them, knowing that He cares for us and wants to take those things from us. நின்ற வண்ணமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். Let's close our eyes and look towards the Lord. ஆண்டவரே, நான் பிறரை காயப்படுத்தி இருந்தால் அதை எனக்கு நினைப்பூட்டும் ஆண்டவரே என்று கேளுங்கள். Ask Him, Lord, if I've hurt others, please remind me those situations. யார் உங்களை காயப்படுத்தினார்கள் என்பது இரண்டாவதாக இருக்கட்டும். நீங்கள் யாரை காயப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று முதலாவது சிந்தித்து பார்க்க முடியுமா? Let the count of who's hurt you be secondary, but think about whom you've hurt first. ஆண்டவரிடம் கேளுங்கள், ஆண்டவரே என்னை மன்னியும். Let's ask the Lord for forgiveness. மற்றவர்களை காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும். Lord, give me a life where I don't hurt others. என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறருடைய காயங்களை ஆற்றும்படியாக என்னை மாற்றும். May the words of my mouth heal the wounds of others. என்னுடைய செயல்களால் மற்றவர்களை நான் காயப்படுத்தியிருக்கும் பட்சத்தில் என்னை மன்னியும் ஆண்டவரே. If my actions have hurt others, please forgive me, Lord. நம்மிலே பலருக்குள்ள பிரச்சனை என்னன்னா செல்ஃப் பிட்டி. Many of us, we have self-pity in our minds. சுய பரிதாபம், நம்மை நாமே பரிதாபமாக நினைத்துக் கொள்வது. We pity ourselves instead of others. ஸோ அது மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம் வழிவகுக்கும். That leads to a big problem. நம்மையே பரிதாபமாக நினைப்பது, நம்மையே பரிதாபமாக பார்ப்பது, நம்மையே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுகிறதாக நினைப்பது. We have self-pity and we think very low about ourselves, and that lead to a very big problem in life. கேட்போம், ஆண்டவரே என்னை மன்னியும். Let's ask Him, Lord, forgive me. எந்த விதத்தில் நான் பிறரை காயப்படுத்தியிருந்தாலும் என்னை மன்னியும். Lord, whichever way I've hurt others, please forgive me. என்னை யார் காயப்படுத்தியிருந்தாலும் அந்த காயங்களை நீர் கட்டும் ஆண்டவரே. Lord, heal the wounds that others have inflicted on me in life. கடைசியாக மூன்றாவது குறிப்பை நான் சொல்லுகிறேன், நின்ற வண்ணமாகவே நீங்கள் கேட்கலாம். Listen to the third point that I'm going to say now. வாசிங்க 1 பேதுரு 5:7. Let's read from 1 Peter chapter 5 verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your cares on Him, for He cares about you. நம்மை விசாரிக்க ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். We have a good God. அநேக நேரங்களிலே ஹஸ்பண்டால கூட செய்ய முடியறதில்ல. So many times even the husband can't do this to his wife. வைஃபால செய்ய முடியறதில்ல. The wife can't do this towards her husband. அநேக நேரங்களிலே நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மை
கேர் எடுக்க மாட்டாங்க. Many a times our friends don't care for us. அநேக நேரங்களில் நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் நம்ம கேர் எடுக்க மாட்டாங்க. Many a times our relatives don't care for us. அநேக நேரங்களிலே அநேக நம்மை கைவிடுவார்கள். Many a times people forsake us. பட் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வசனம் 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது. But we have a very strong word from 1 Peter chapter அவர் உங்களை 5:7. விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை, உங்கள் காயங்களை, உங்கள் துக்கங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your cares on him, all your anxieties, your worries, your concerns, because he cares for you. இவைகளெல்லாம் நம்மிலே வைத்துக்கொண்டு சுமக்க பழகி கொண்டோமே ஒழிய, சுமந்து நடக்கிறோமே ஒழிய, அதை கீழே இறக்கி வைக்க தெரிவதில்லை. Many a times we walk around carrying all these burdens, but we don't know to keep them down to the Lord. பிறருடைய கஷ்டத்திலும் துக்கத்திலும் பங்கு கொள்ள பழக வேண்டும். We should learn to be a part of others' sorrows. நம்முடைய குடும்ப உறவுகளாக இருக்கலாம், They might be our relatives, நம்முடைய நண்பர்களாக they இருக்கலாம், might be our friends, நம்முடைய சபை விசுவாசிகளாக இருக்கலாம், they can be the members of the church, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது வெளியிலே உள்ளவர்களாக கூட இருக்கலாம். you can be children of God or people from the world. தெய்வீக அன்பு பிறருடைய காயங்களை கட்டும். The divine love of God heals the wounds of others. நாம் நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடம் வைப்பது மட்டும் அல்ல, நமக்கு பழகின, நமக்கு தெரிந்த அநேகரை உற்சாகப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திற்கு அவர்களை கொண்டு வர வேண்டும். It's not just we cast our burdens to the Lord, we should talk about him and bring others towards Jesus. நான் சொன்னேன், ஜெர்மனிலே லூகாஸ் என்ற சகோதரன், அவர் ஒரு ஸ்டூடெண்ட் தான், ஆனால் நிறைய பிரச்சனைகளோடு இருந்தார். The brother Lucas I told you about, he is a student but he had so many problems. காலையில் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்டுட்டு நல்ல ஜூஸ் குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு நான் பாட்டில் போயிருக்கலாம். I could have had a good breakfast and gone my way. நான் அவரோடு பேச தொடங்கின போது அவருக்கு இயேசு தேவை என்பது தெரிந்தது. But when I started talking to him, I knew he needed Jesus. தொடர்ந்து எனக்கு அவர் மெசேஜ் அனுப்புகிறார், நானும் அவரை என்கரேஜ் பண்ணி கொண்டே இருக்கிறேன். Now he started to text me and I keep encouraging him. அவர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையில் எனக்கு உங்கள் ஜெபம் தேவை என்கிறார். And he says, in this situation I need your prayer. இந்த சூழ்நிலையிலே நீங்கள் காட்டின சபை எனக்கு தேவை என்கிறார். And he says, in this situation the church you showed me, I needed that. இந்த சூழ்நிலையிலே எனக்கு ஆறுதல் சொல்பவர்கள் தேவை என்கிறார். He says, in this situation I need people who can console me. எத்தனை பேர் உங்களை சுற்றிலும் அப்படி வாழ்கிறார்கள்? How many people are there around you who lives like this? நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களை நேசிப்பது போல் மற்றவர்களை நேசியுங்கள். Just like I told you, the way you love yourself, love others too. இன்று இங்கே இருக்கிற நாம் அனைவருமே அவ்விதம் செய்தால் ஹோலி கம்யூனியன் எடுப்பதற்கு இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் நம்முடைய உறவுகள் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். There are so many people outside in the world who are waiting to take the Holy Communion. நாம் நம்மை குறித்து கவலைப்படுகிறோம், அவர்களை குறித்து கவலைப்படுகிறோமா? We worry and have concerns about ourselves, but we don't worry about the others. நாம் ஓடுவதும் உழைப்பதும் நமக்காக, பிறருக்காக கொஞ்ச நேரத்தையாயில் ஒதுக்குகிறோமா? We run for ourselves, but do we separate time for others? ஆராதனைக்கு வருவது நம்முடைய ஆன்மீக கட்டப்படுதலுக்காக வருகிறோம், அதே சமயத்திலே பிறர் கட்டப்பட வேண்டும் என்று ஒரு சிலரையாயிலும் அழைத்து கொண்டு வருகிறோமா? We come to church for God to bind our wounds, but do we bring people for the same purpose? சர்ச்சிலே மெம்பர்ஸாக இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும், சபையை நேசிக்க வேண்டும், மற்றவர்களை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு நிறுத்த வேண்டும். The members in the church, you should bring others to Jesus. You should love others like you நாம் love மற்றவர்கள் yourself. சொல்ல வேண்டும், நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு என்று. We should tell others that the Lord cares for us. நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைக்கும்படி நமக்கு ஒரு இடம் உண்டு என்று நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். We should tell others that we have a place where we can cast our burdens. அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். We should bring them to the Lord. உங்கள் வட்டத்திற்குள்ளே அநேகர் இன்னும் வேதனையோடு கவலையோடு கேட்பாரற்று கிடந்தால் அதை குறித்த கணக்கு ஒப்புவிக்கும் நாளிலே நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். You have to give account of the people who are there whom you've not met and told about Jesus. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது நீங்கள் போடுகிற கணக்கின்படி அல்ல, வேறொருவர் போடுகிற கணக்கின்படி அல்ல, அது வேற ஒரு மெஷர்மெண்ட் பைபிளில் இருக்கிறது. The Christian life is not measured by what you say or the others say, but there is a special measurement in the word of the Lord. கிறிஸ்தவ கணக்கு என்று சொல்லுவது நாம் சமாளித்து கொண்டு போகிற, நாம் சொல்லுகிற நம்முடைய சூழ்நிலையின் கதைகளுக்கு ஏற்புடையது அல்ல.
அது பரலோக கணக்குக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். The account that we give should not be based on what situations we were in, but it should be aligned to heaven. இன்று ஆண்டவர் உங்கள் காயங்களிலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். Today God wants to release you from those hurt and pain. உங்களுடைய எல்லா வேதனைகள் அதிலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். He wants to deliver you from your pain. உங்களுக்கு இருக்கிற ஃபியர்ஃபுல் எமோஷன்ஸ் இருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். He wants to deliver you from fear. ஒருவேளை நீங்கள் உங்களை ரொம்ப சுப்பீரியாரிட்டி ஸ்பிரிச்சுவலாக ஃபீல் பண்ணலாம். You might feel superior in spirituality. எனக்கு யாரும் தேவையில்லை, நான் சுப்பீரியாரிட்டி கிறிஸ்டியன் லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை நினைக்கலாம். You might think that you're living a superior Christian life and you don't need anyone. அது கூட ஒரு பாதிப்பின் பிரதிபலிப்பு தான். Even that is a sign that you're hurt. உங்களை நினைப்பதற்கு மேலாக மிஞ்சி யோசித்து கொண்டிருப்பது கூட ஒரு பாதிப்பின் பிரதிபலிப்பு தான். When you overestimate yourself, it is also a sign of hurt. ஆவியானவர் இங்கே இருக்கிறார். The Holy Spirit is in our midst today. கரங்களை ரைட் ஹேண்டை உயர்த்தி கொள்ளுங்கள். Let's lift our right hands to the Lord. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் சொல்லுவோம். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஓ ஹோலி ஸ்பிரிட் காட், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமி. ஓ ஹல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமி. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமி. This is time of inner healing. இது உள்மன காயங்களை நீக்குகிற நேரம். ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. ஆண்டவரை வாயால துதிக்க பழகுங்க. ஓ ரிபரபரபலப ஷந்தரபரபரப. கேளுங்க, ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி உங்களுக்கு ஒரு இன்னர் ஹீலிங் இப்போது தருவதை நீங்கள் உணர்கிற வரை அதை கேட்கலாம். This is time of inner healing. Holy Spirit, God is in our midst. He is going to touch you. He is going to heal you. Oh rababa raba 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 laba shanta raba baba baba. Don't think this and that. இதையோ அதையோ என்று எதையும் யோசிக்காமல் கான்சென்ட்ரேட் ஆன் ஹோலி ஸ்பிரிட். இந்த ஹீலிங்காக உங்கள் மத்தியிலே ஆவியானவர் கிரியை செய்கிற நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்க. ஓ ரபா பாபா பாபா பாபா. என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் பயங்கரமாக திட்டாரு, என் மனசில் இன்னும் வேதனையாக இருக்கு. God is able to heal you. என் மனைவி என்னை ரொம்ப பாதிப்படையக்கூடிய விதத்தில் என்னை ஒரு நாள் பேசிவிட்டால் இன்னும் என் மனதில் அது காயமாகவே இருக்கிறது. God is able to heal you.
ஓ ரபா பாபா பாபா பாபா. என் உற்றார் உறவினர்கள் என்னை திட்டி விட்டார்கள். நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் நான் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். எல்லாரையும் படித்தான், யாரையும் நம்பக்கூடாது என்று முடிவுக்கு வந்து விட்டேன். அந்த காயத்தை ஆண்டவர் மாற்றுவாராக. ஓ ரபா பாபா 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 சந்தர பாபா 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 ரீ பாபா 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 சந்தர பாபா பாபா பாபா. ஓ ரபா 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 ரபா. ரிசீவ் யுவர் இன்னர் ஹீலிங் ரைட் நவ. ஓ ரபா பாபா. வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஓ ஆண்டவரே என்னை குணமாக்கும் ஐயான்னு கேளுங்க. ஓ ரபா பாபா 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 பாபா. ஓ ரபா பாபா. உங்கள் கண்ணீரை துடைக்கவும் உங்களுடைய மனக்காயங்களை போக்கவும் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய இன்னர் ஹீலிங்காக எல்லா ப்ராசஸ் சிலுவையிலே அவர் முடித்து விட்டார், நிறைவேற்றி விட்டார். ரபா பாபா 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 பாபா. ஓ ரபா பாபா பாபா பாபா. ஓ ரபா பாபா பாபா. ரைட் ஹேண்டை உயர்த்தி கொண்டு கேளுங்க. உங்களுக்குள்ளே ஒரு இன்னர் ஹீலிங் வரும்போது மட்டும் கரத்தை கீழே போட்டா போதும். அது வரைக்கும் ரைட் ஹேண்டை உயர்த்தி கொண்டு let us ask to God for inner healing. உங்களுக்குள்ளே ஒரு குணமாக்கும் சுகமாக்கும் வல்லமை கடந்து வரும்போது உங்கள் கரங்களை கீழே வைத்து நீங்கள் தாராளமாக ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாம். ஓ ரபா பாபா ரபா 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 ரீ பாபா 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 ரஷந்த ரபா பாபா 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 பாபா. ஓ ரபா பாபா 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 ஷந்த ரபா. நீங்கள் எதிர்பாராத பல காரியங்களை தேவன் உங்களுக்குள்ளே செய்கிற நேரம் இந்த நேரம். ஓ ரபா பாபா ரபா ரபா லபா ஷந்த ரபா பாபா. மனசை லகுவாக விட்டு கொடுத்து நீங்க ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இதயத்தை அப்படியே டைட்டா வைக்க வேண்டாம், அப்படியே லகுவாக விட்டு கொடுத்து கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகத்தை தருவாராக. ஓ ரபா பாபா பாபா. உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே, இந்த இடம் அசைய. ரபா பாபா 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 ரீ பாபா 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 ஷத ரபா பாபா ரபா பாபா 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 ஷத ரபா. இந்த இடம் அசைய ரீ பாலா ரபா ரபா உள்ளம் நீரம் ஓ ரபா பாபா 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 இறங்கி வாருமே. அருமையானவரே, தேவனுடைய பிள்ளைகளே, யார் உங்களுக்கு என்ன செய்திருந்தாலும் மனதார நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் அவர்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, மனசுல சொல்லுங்க. ஆண்டவரே, நான் அவர்களை மன்னிக்கிறேன். அவர் என்ன தீங்கு செய்திருந்தாலும், ஆண்டவரே என்ன எனக்கு இழப்பை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தாலும், என்ன மனக்காயங்களை எனக்கு அவர்கள் செய்திருந்தாலும், மன்னியா தன்மை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. மன்னிக்கிறவனா என்னை மாற்றும் ஆண்டவரே. மனதார நான் மன்னிக்கட்டும், மனதார என்னை மன்னிக்கட்டும். நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்லி நிறைவுக்குள்ளே வர விரும்புகிறேன். என்னுடைய குடும்பத்திலே ஒருவர் மிகவும் என்னை மனக்காயப்படுத்தி பல ஆண்டுகளாக நிறைய கஷ்டங்களை கொடுத்தார்கள். அவர்களை குறித்த மனக்கசப்பு எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அவர் மரித்து விட்டார் என்ற செய்தி கேட்டபோது ஒரு பக்கம் மனசு சொல்லுகிறது போக வேண்டும் என்று, இன்னொரு பக்கம் மனசு சொல்லுகிறது இவ்வளவு உன்னை காயப்படுத்தினவருடைய மரணத்துக்கு போக வேண்டுமா? அவ்வளவு மனவேதனை. என் பிள்ளைகளை கேட்டேன், மனைவியை கேட்டேன், நான் போகவா என்று. அவர்கள் சொன்னார்கள், ஆவியானவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யுங்கள் என்று. இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் இல்லை, ஒரே ஸ்ட்ரகிளிங். என்னை காயப்படுத்தினவர்களை அவருடைய மரணத்திற்கு நான் எப்படி போவது? கடைசியாக ஆவியானவர் என்னை தேற்றினார். நீ போ மகனே என்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காலையில் எழும்பி குளித்து என்னை ஆயத்தம் செய்து கொண்டு கார் எடுத்துக்கொண்டு இங்கிருந்து 2.5 மணி நேர பயணம் நான் கார் எடுத்துக்கொண்டு பயணம் செய்தேன். போய் ஒரு அழகான ஒரு மாலை ஒன்று வாங்கி கொண்டு போய் அவருடைய சரீரத்திற்கு, அந்த சடலத்திற்கு அந்த மாலையை போட்டு விட்டு ஜெபித்து விட்டு ஓரமாய் போய் நின்றேன். அப்போது என் மனதிலிருந்த வலியும் வேதனையும் நீங்கினதை நான் உணர்ந்தேன்.
தெரியுமா உங்களுக்கு ரகசியம்? செய்து பாருங்கள். மற்றவர்களை மன்னித்து பழகுங்கள். மற்றவர்களை மன்னிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் வேதனைகளும் உங்களுடைய பாரங்களும் உங்களை விட்டு நீங்கும். அத்தனை ஆண்டு காலம் அவரை குறித்திருந்த அந்த மனக்கசப்பு அன்றைக்கு எனக்கு நீங்கினது. உங்களுக்கும் இன்றைக்கு மனக்கசப்பு நீங்க வேண்டுமா? கேளுங்க. This is your problem, you have to solve it. ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல் தான் நீ உபயோகப்படுத்த முடியும். வேர்ல்ட்லி பிரின்சிபல் சாகர வர வைராக்கியமாக இருக்க சொல்லும். பட் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல் forgive them. மன்னிக்கலாமா? ஓ ஜீசஸ். ஓ ரபரனா சந்தர பாபா பாபா. நான் யாரையெல்லாம் மன்னிக்க வேண்டுமோ அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்பவர்கள் ரைட் ஹேண்ட் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி லார்ட் ஹெல்ப் மீ டு ஃபர்கிவ் தெம்னு கேளுங்க. The Lord will strengthen you. கேளுங்க, ஆண்டவரே மற்றவர்களை மன்னிக்கும் அந்த கிருபை எனக்கு தாருன்னு கேளுங்க. Lord will strengthen you to forgive others. அதுக்கு பிறகு அதை மேட்டராகவே நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அதெல்லாம் தூர எரிஞ்சிட்டு நீங்கள் பெயின் ஃப்ரீ லைஃப், வலி இல்லாத வாழ்க்கையில் செல்வீங்க. பிகாஸ் திஸ் சண்டே இஸ் இன்னர் ஹீலிங் சண்டே. whoever it may be, everyone needs inner healing. Everyone needs inner healing. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு கொடுத்த நல்ல செய்திக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த இன்னர் ஹீலிங் பிரின்சிபல்ஸ்க்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய உள்மன காயங்கள் இருந்து சுகம் பெற்று நாங்கள் உமக்காக ஆரோக்கியமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை அப்பாவுக்கு கொடுக்கிறோம். இந்த இடத்தை விட்டு போகும்போது தமது ஜனங்கள் மிகவும் சந்தோஷத்தோடு உள்மன காயங்களின்றி தைரியமாய் கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.